வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தரும் முன்னாள் அமைச்சருமான ஜி. விஸ்வநாதன் அவர்கள் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் முதல் முறையாக முதல்வராக பதவியேற்ற ஆட்சியின் முதல் சட்டமன்ற நிகழ்வு குறித்து தெரிவித்திருப்பதை பார்ப்போம். 1977ஆம் ஆண்டில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக முனுவாதி தேர்வு செய்யப்பட்டார். சபை மரபுப்படி முதல்வருக்கே முதலில் பேச வாய்ப்பளிக்கப்படும். முதல்வர் எம்.ஜி.ஆர். அவர்கள் எழுந்த அவையின் நீண்ட நாள் அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் முதலில் பேச்சை தொடங்கட்டும் என்று கூறி அமர்ந்தார். உடனே அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் என்பவர் பிடிலை போல இருக்க வேண்டும். பிடிலில் எப்படி 2 பக்கம் இழுத்தாலும் இசை வருகிறதோ அதுபோல ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பேச சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்தார். உடனே எம்.ஜி.ஆர். அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் என்பவர் பிடில் என்றும் அதில் நல்ல நாதம் வர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூறியதை ஆமோதிக்கிறேன். சட்டப்பேரவைத் தலைவர் பிடில் என்றால் உறுப்பினர்கள் அதில் உள்ள தந்தி கம்பிகள் போன்றவர்கள். உறுப்பினர்கள் ஆதரித்தால்தான் இனிய நாதம் வரும். ஒரு கம்பி அறுந்தாலும் டொயிங் என்ற அபஸ்வரம்தான் வரும் என்றார். முதல்வர் எம்.ஜி.ஆர். அவர்களின் முதல் சட்டமன்றம் இப்படி சுவாரஸ்யமாக தொடங்கியது.